உங்களை ஏழையிலிருந்து பணக்காரன் ஆகக்கூடிய ரகசியத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காலையில எழுந்ததுல இருந்து வேலை, குடும்பம் அப்படின்னு அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவே எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். சில பேர் நினைப்பாங்க, நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நமக்கு தேவைக்கான பணம் மட்டும் ஏன் நம்ம கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு. இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சும் நான் ஏன் இவ்வளவு ஏழையா இருக்கணும்? இந்த கேள்வி நிறைய பேருக்கு தோணும். ஆனா அதற்கான பதில் யாருக்குமே இருக்காது. ஆனா பதில் தான் இந்த வீடியோவா இருக்க போது. உங்களுக்கு அந்த ரகசியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்றது மூலமா உங்களால ஏழையிலிருந்து பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பழக்கத்தை நீங்க கவனிக்காம விட்ட பழக்கம் அதுவே உங்களை ஏழையா வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. அந்த பழக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இரக்கம் காட்டுறது. என்னால எதுவும் செய்ய முடியாது, எனக்கு அது தகுதியானது இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் ஒரு நல்ல மனிதனா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் நீங்க ஏழையா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமா இருக்கும். இத நீங்க ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறீங்க. நீங்க யாருக்கும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனால இதுல பாதிக்கப்படுறது பார்த்தா நீங்க தான். பணத்திற்கு மிகப்பெரிய சக்தியே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பணத்தை பற்றி உணர்ந்தவங்க கிட்டதான் அந்த பணம் வந்து சேரும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. உங்க ஆள் மனசு என்ன நினைக்குதுங்கிறது தான் இங்க முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் என்னால எதையும் செய்ய முடியாது, எனக்கு நிறைய கடன் இருக்குது, எனக்கு ரொம்ப பண தேவை இருக்குது, ஆனா நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு பத்தல அப்படின்னு நினைக்கும் போது சில நாட்கள் அதே கஷ்டத்துல அவர் போயிட்டு இருக்காரு. ஒரு பெரியவர் கிட்ட போய் கேட்கிறாரு, என்னால ஏன் பணத்தை என் தேவைக்கு ஏத்த மாதிரி சம்பாதிக்க முடியல, நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நீ நினைக்கிற பத்தியா, என்னால எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கிற பத்தியா, இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய குறைவு. நீ வந்து என்னால முடியும், நான் எதையும் செய்யக்கூடியவனா இருப்பேன்னு நீ நினைக்கிற ஒவ்வொரு நிலையும் உன்னுடைய மாற்றம் அங்க ஆரம்பிக்குது. உன்னோட வாழ்க்கையோட மாற்றம் அங்க ஆரம்பிக்குது. நீ நினைக்கிறத ஒரு நோட்ல எழுத ஆரம்பி. நீ என்னென்ன வாழ்க்கை வாழ போறங்கிறத நோட்ல எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்றாரு. அத அவரு பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு. ஒரு நார்மல் ஒரு ஸ்லேட் எடுத்து அதுல எழுத ஆரம்பிக்கிறாரு. பணக்காரனா இருக்கணும், என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கணும், என் குடும்பத்தை நல்ல சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே போல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்குமோ அதை எழுதிட்டே இருக்கிறாரு. அது எழுதுறது மட்டும் இல்லாம தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த பலகையை தான் போய் பாக்குறாரு. சோ அதையே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு கால் வருது. கால் பண்ணி, இந்த பெரிய கார்பரேட் கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, மாத சம்பளம் இவ்வளவுன்னு சொல்லும் போது அவரால் நினைச்சு பார்க்க முடியாத சம்பளமா இருக்குது. அப்பதான் அவருக்கு அந்த பலகையில எழுதின ஒரு விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏன்னா அவரு எழுதியிருக்காரு, நான் இந்த சம்பளத்தோட நான் வந்து சம்பாதிக்கக்கூடிய எனக்கு கம்பெனி ஒண்ணு நான் வேலை கிடைக்கணும்னு. அதை அவருக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கு. சோ அந்த மைண்ட் செட்ல அவரு நினைச்ச ஒரு விஷயம், அதுவும் ஆழ் மனதுல அவரு உண்மையா நம்பிக்கையோட நினைச்ச விஷயம் தான் இங்க உருவாகிருக்குது. அப்போ நீங்க நினைக்கிற விஷயமோ, நீங்க எழுதுற விஷயமோ, இதெல்லாம் எங்க நடக்க போகுது, யாரோ சொன்னாங்கன்னு நம்ம செய்வோம்னு இல்லாம நீங்க ஒரு முழு மனதோட நீங்க நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அது உங்களுக்கு நிறைவேறும். சில பேர் தன்னை நியாயப்படுத்திப்பாங்க, நான் நல்லவன் அதனாலதான் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளே சமாதானப்படுத்திக்கிறோம், அதனாலதான் நம்ம ஏழையாவே இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்க பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. அந்த பயம் தான் அதுதான் உங்களை ஏழையான மனநிலைக்கு கொண்டு வருது. நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான் நமக்கு மிகப்பெரிய சக்தி. உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதுனாலதான் உங்ககிட்ட பணம் வரவிடாம தடுக்குது. நம்ம லைஃப் அவ்வளவு சிம்பிள் கிடையாது. உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட வாழ்க்கையோட கட்டுப்பாடு. அத நம்ம மாத்திக்கலன்னா ஒவ்வொரு வருடமும் நம்ம ஏழையா தான் இருப்போம். நம்ம பணக்காரனா ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம லைஃப்ல தினமும் 3 மணி நேரம் யாருக்காக செலவிடுறோம் தெரியுமா? சோசியல் மீடியாக்காக. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி தேவையில்லாத பணக்காரரா இருக்கிற அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து வியந்து அவங்களுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்க, அவங்கள பார்த்துட்டு பெருமை பேசுறீங்க. அவங்களுக்கு லக்கு கிடைச்சிருக்கு, அதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு பணக்கார வாழ்க்கையை வாழ முடியுது. நமக்கு அந்த லக்கு கிடைக்கல, அதனால நம்மளால பணக்காரனா ஆக முடியல அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன மைண்டோடவே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த லக்கெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த லக்கு ஒர்க் ஆகுறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி பணம் நம்ம கிட்ட வந்து சேரும்? நம்ம லைஃப்ல எதையுமே செய்யல, எதுவுமே சாதிக்கல, நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்னு புலம்புறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. எந்த ஒரு புது முயற்சியும் தொடங்கவும் முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனாலதான் உங்களால பணக்காரனா ஆக முடியாது. நான் ஏழையா தான் இருக்கேன், என்னால பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த தான் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். இந்த ஒரு மாற்றத்தை தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் உங்க எண்ணத்தை மாத்துங்க. நீங்க பணக்காரன் ஆக போற ஒரு புது முயற்சியை இப்பவே தொடங்க ஆரம்பிங்க. 100% நீங்க நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் உங்களை நம்பணும். உங்க நம்பிக்கையோட இந்த விடாமுயற்சியும் ரொம்பவே தேவை. பணம் நம்மள தேடி வரணும்னா அந்த பணத்துக்கான சக்தி வாய்ந்த மனிதனா நம்ம மாறணும். இந்த நேரம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். உங்களோட சிந்தனை தான் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். நீங்க ஏழை தான் அப்படின்னு நினைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி தான் உருவாகும். இதுக்கு கர்மா தான் காரணம்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அது கிடையாது.
உங்களுடைய ஆழ் மனசு என்ன நினைக்குதோ அதுக்கான சக்தி வாய்ந்த ஆற்றல் தான். அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் பணக்காரனா ஆக போறேன், நான் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை நீங்க நம்பிக்கையோட சொல்லுங்க. நீங்க பயத்தோட நான் பணக்காரன் ஆக போறேன் அப்படின்னு சொல்றதுனால நீங்க பண்ற மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது பலிக்காது. அது ஒரு பொய்யாக தான் இருக்கும். அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆக போறீங்க அப்படிங்கிற சில அறிஞர்களும் ஆலோசனை நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கைய உங்க விருப்பம் போல வடிவமைக்கணும்னு. அப்போதான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதுல சில உருவாக்குறதுக்கு 4 தகுதிகள் இருக்கு. தெளிவான கற்பனை, அதாவது நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு தெளிவான கற்பனையோட இருக்கணும். அதுக்குன்னு ஒரு தனி நேரம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக கற்பனை செய்றீங்களோ அந்த விஷயத்துக்காக ஒரு 10 நிமிஷமாச்சு கொடுக்கணும். விஷயத்த ஒரு உணர்ச்சியோட அந்த விஷயத்த நீங்க நினைக்க ஆரம்பிக்கணும். ஏனோ தானோன்னு ஒரு பொய்யான விஷயத்துக்காக நீங்க செய்யும் போது மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. அதை செயல்பட தொடங்கணும். நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்தா அந்த விஷயம் நடக்காது. அந்த விஷயத்த நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயத்த செயல்பட தொடங்கணும். அதுக்கான ஏதாவது ஒரு முறைய நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். பணக்காரர்கள் 2 நாளைக்கு மேல யோசிக்க மாட்டாங்க. அவங்க எந்த ஒரு முடிவையும் தைரியமா எடுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா பணக்காரர்களும் ஒரே விஷயத்தை தான் பின்பற்றாங்க. அதுதான் தைரியமா முடிவெடுக்கிறது, தன்னம்பிக்கையோட செயல்படுறது, தெளிவான எண்ணம். இதெல்லாம் நம்மளும் கடைபிடிக்கணும். அவங்க ஃபாலோ பண்ற இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நாளைக்கு என்ன பண்ண போறாங்கிறத இன்னைக்கே அவங்க அதை முடிவு பண்ணிடுவாங்க. அதாவது பிளான் போட்டுருவாங்க. அந்த திட்டம் போடுறது மூலயமா நாளைக்கு அவங்க பண்ணக்கூடிய வேலை ஈஸியா இருக்கும்னு நினைப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு இன்னைக்கே நீங்க ஒரு பிளான் போடுறது மூலயமா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க என்ன செய்ய போறீங்க, அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற விதத்தை நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வசதியான விஷயமா அமையும். இது செய்யறது மூலயமா உங்களுடைய இலக்க 70% இதுலயே நீங்க அடைஞ்சிடலாம். நீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. அந்த பணக்காரன் ஆகிறதுக்கான செயல்களை நீங்க செய்யாம இருக்கிறது தான் தவறு. நீங்க செய்யாம இருக்கிறது மூலமா அது உங்களுக்கு ஒரு சுமையா தான் இருக்குது. பணக்காரர் இன்னொரு ஒரு விஷயத்துக்காக அவங்க முதலீடு செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட். டைம்ங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய முதலீடு சொத்தா அவங்க நினைப்பாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒரு மிக தெரிஞ்ச 3 காரணம் இருக்குது. 1 சிந்தனை, 2வது நடத்தை, 3வது தினசரி பழக்கம். இதெல்லாம் செஞ்சுட்டா பணக்காரன் ஆக முடியுமான்னு கேட்டா கிடையாது. இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்க நான் மாற தயாரா இருக்கணுங்கிற ஒரு முடிவை நீங்க எடுக்கணும். மாறுறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக இந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்கன்னா அந்த உலகத்துக்கு நீங்க அடிமையா தான் இருப்பீங்க. பயத்துக்கு அப்பாலான விஷயத்த நீங்க துணிந்து செயல்படுறதுனால இந்த உலகத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டு இருப்பீங்க. உங்க எண்ணத்தை மாற்றுங்க, உங்களோட வாழ்க்கைய அழகானதா மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2025ல நான் 5 பவுன் சேர்த்தது எப்படிங்கிற வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.